கல்வெட்டுகள் என்றால் மேல்தட்டு மக்கள் அவர்களுடைய பதிவு, அரசர்கள், அரசரை சார்ந்த பெரிய அதிகாரிகள் அல்லது கோவில் குருமார்கள் இவர்களுடைய கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் தான் இருந்தன. சாதாரண மக்கள் என்ன எழுதியிருப்பார்கள்? நமக்கு ஓலைச்சுவடிகள் கிடைக்காது, அவையெல்லாம் அழிந்து போய்விட்டன. 300 ஆண்டுகளுக்கு முந்தைய ஓலைச்சுவடிகள் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆகையினாலே அக்காலத்து சாதாரண பாமர மக்கள் பட்டி தொட்டியில் இருக்கும் குப்பம் சுப்பங்கள், ஆங்கிலத்திலே டாம் டிக் அண்ட் ஹாரி என்று சொல்வார்கள், இவர்கள் எல்லாம் தங்கள் வீட்டில் கிடைத்த பானைகளிலே கையில் கிடைத்த ஆணியை வைத்துக் கொண்டு தங்கள் பெயரை கிறுக்கியிருக்கின்றார்கள். இதை தொல்லியல் ஆய்வாளர்கள் தோண்டி எடுத்த போது அறிக்கை மேடு அதனுடைய உண்மை பெருமையை அவர்கள் உணரவில்லை. ஏதோ தொல்லியில் கிடைத்த பானை ஓடுகள், அது எந்த ஆழத்தில் கிடைத்தது, அது என்ன வர்ணத்தில் உள்ளது, அதனால் அது என்ன தேதி குறிப்பிடுகிறது என்றுதான் நம்முடைய ஆராய்ச்சி போனது. அப்பொழுதுதான் நான் முதலாக ஒரு கேள்வி எழுப்பினேன். தமிழ்நாட்டிலே எங்கு தோன்றினாலும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இருக்கும் தளத்திலே நூற்றுக்கணக்கான பானை துண்டுகள் கிடைக்கின்றன. இந்த பானை துண்டுகளிலே கீரன், நாகன், கொற்றன், கண்ணன், ஆதன், சாத்தன் போன்ற சங்ககால பெயர்கள் கிடைக்கின்றன. அண்மையிலே சென்ற ஆண்டு நான் இந்து பத்திரிகையில் வெளியிட்ட ஒரு சிறிய கட்டுரையை குறிப்பிட விரும்புகின்றேன். ஆண்டிப்பட்டி வேறொரு பக்கத்தில் உள்ள ஒரு சிறு கிராமத்திலே நாகன் ஊரல் என்று எழுதிய ஒரு பானை கிடைத்தது. ஊரல் என்றால் மரத்திலிருந்து தென்னை அதை பனை மரத்திலிருந்து களை இருக்கும் பொழுது இருக்கும் பதவியை ஊரல் என்று சொல்வார்கள். சாதாரண ஒரு கடல் இறக்கும் தொழிலாளி ஒரு கிராமத்தில் ஒரு பானையில் தன் பெயரை குறிப்பிட்டு அந்த பானையில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கு பல தொழிலாளிகள் இருந்திருப்பார்கள். ஒருவர் பானையை மற்றொருவர் எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவன் தன் பானையில் எழுதியிருக்கின்றார். இது எழுதுவதற்காக பட்டணவாசத்திலிருந்து யாரையும் கூட்டிக் கொண்டு வரவில்லை. ஆகையினாலே ஒரு கிராமத்தில் கடலில் இருக்கும் ஒரு தொழிலாளிக்கு எழுத தெரியும். இது மாதிரி பல உதாரணங்கள் நான் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டை தவிர இந்தியாவிலே வேறு எங்குமே நூற்றுக்கணக்கான பானை சீட்டுகள் இவ்வாறு கிடைக்கவில்லை. அண்மையிலே தென்னிலங்கையில் ஜெர்மானிய அறிஞர்கள் நடத்தி வரும் ஒரு அகழ்வாய்விலே அங்கு உள்ள தமிழ் வாணிகர்கள் திரளி மொழி என்று எழுதியுள்ள ஒரு பானையை கண்டுபிடித்தார்கள். திரளி என்றால் கூட்டம், வணிகர்கள் கூட்டம், மொழி என்றால் அவருடைய ஒப்பந்தம். வணிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒரு ஓலை துண்டில் எழுதி அதை பானையில் போட்டிருக்கின்றார்கள். அதை திரளி மொழி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதை பற்றி ஐராவதி என்ற நூலில் பெர்லின் நகர் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். அதிலே இதுவரை அகழ்வு ஆய்வு மூலம் கிடைத்த தமிழ் எழுத்துக்களே அதுவே மிகவும் பழமையானது, கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகினாலே ஒரு காலத்தில் கல்வெட்டு துறை என்றால் ஏதோ சில அறிஞர்கள் எங்கோ உட்கார்ந்து எழுதி கொண்டிருப்பார்கள் என்ற நிலை மாறி இன்று பொதுமக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த பானை சீட்டுகள் நமக்கு பயன்பட்டு வருகின்றன. இந்த 50 ஆண்டுகளிலே என் துறை, நான் சார்ந்துள்ள துறை வளர்ந்ததை பார்க்கும் பொழுது உண்மையாகவே தமிழ் மக்களுடைய வரலாறை மாற்றி எழுத வேண்டும். இந்த புதிய சான்றுகளை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் இப்பொழுது குறிப்பிட்ட எந்தவித கல்வெட்டுகளோ பாண்டிச்சேரிகளை பற்றிய செய்திகளோ இன்றைய பாட புத்தகங்களில் இன்னும் இடம்பெறவில்லை. பாட புத்தகங்களில் இடம்பெற இன்னும் பல ஆண்டுகள் பிடிக்கும். ஆகினாலே இந்த கல்வெட்டு துறையிலும் தமிழ் எழுத்து துறையிலும் ஒரு புதிய பரிமாணம் கடந்த 50 ஆண்டுகளிலே ஏற்பட்டுள்ளது. மேலும் இது வரலாற்றுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் மொழிக்கும் ஒரு முக்கியமான சான்றாக விளங்குகிறது. தமிழ் மொழி தொல்காப்பியம்,
நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள் மூலமாக இலக்கணத்தை தெரிந்து வருகின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழ் மக்கள் தமிழை எப்படி எழுதினார்கள்? அன்று தமிழ் சொற்கள் எப்படி இருந்தன? சாதாரண மக்கள் பேசக்கூடிய மொழி எப்படி இருந்தது என்றெல்லாம் இப்பொழுது நம்மால் தமிழ் கல்வெட்டுகள் மூலமாக கண்டுபிடிக்க முடிகின்றது. திராவிட மொழிகளிலே தமிழ் மொழிதான் மிகவும் பழமையானது. திராவிட மொழிகளிலே தமிழ் மொழிதான் முதலாக எழுதப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும், வடமொழி தமிழை விட பழமையானது, வேத காலத்து மொழியை நினைக்கின்றோம். ஆனால் தமிழிலே கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கல்வெட்டுகள் உள்ளன. சமஸ்கிருதத்தில் கிபி 2ஆம் நூற்றாண்டு, அதாவது தமிழில் கல்வெட்டுகள் தோன்றி 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதலாக சமஸ்கிருத கல்வெட்டு கிடைத்துள்ளது. ஆகினால்தான் தமிழ்நாட்டிலே சங்க காலத்தில் எழுத்தறிவு பரவலாக இருந்தது என்று நாங்கள் சொல்கின்றோம். இதற்கு சங்க இலக்கியத்திலே சான்றுகள் உள்ளன. சங்க இலக்கியம் கூறும் 500 புலவர்களை பார்த்தால் அது வணிகர்கள், பெண்டிர், உயர்நிலையில் உள்ளவர்கள், அறுவை வாணிகன் என்ற ஒரு துணி வியாபாரம் செய்யும் ஒரு வாணிகன், பொன் வாணிகன், பொற்பலன் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே தமிழ்நாட்டிலே ஒரு சாதிக்கு மட்டுமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுக்கு மட்டுமோ எழுத்தறிவு சொந்தமாக இல்லை, மிகவும் பரவலாக இருந்தது என்பதற்கு இந்த சான்றுகள் கிடைத்து வருகிறது. இது ஒரு பெரிய இயக்கம் என்றுதான் நான் கருதுகின்றேன். இந்த இயக்கத்தில் 50 ஆண்டுகளாக ஈடுபட்டு அந்த இயக்கத்தோடு நான் வளர்ந்தேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அங்கீகாரம் இந்த இயக்கத்திற்கு கொடுக்கப்பட்டதாகும் என்று பணியுடன் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மீண்டும் தமிழ் இலக்கிய தோட்டம் கனடாவிற்கும் தலைவர் பேராசிரியர் செல்வா கனகநாயகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். குடும்பத்தின் பூர்வீகங்களை குறித்து அற்புதமாய் உரையாற்றிய பத்மஸ்ரீ ஐராவதன் ஆகியோர் அவர்களுக்கு நன்றி. இனி மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். காலம் பத்திரிகை ஆசிரியர் திரு செல்வம் அவர்களை மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம். நேரம் நல்லூரை வழங்க கலாநிதி நா. சுப்பிரமணியன் அவர்களை அழைக்கிறேன். பெருமதிப்புக்குரிய இந்த சபையை பார்க்கும்போது அனைத்துலக தமிழ் இலக்கியவாதிகளும் தமிழ் ஆய்வாளர்களும் ஒன்று கூடியிருந்து இந்த கௌரவத்தை இங்கே இருக்கின்ற ஞானி அவர்களுக்கும் ஐராவதம் மாதவன் அவர்களுக்கும் வழங்கியிருக்கின்ற கௌரவத்தை நீங்கள் எல்லோரும் அங்கீகரிப்பதை பார்க்கும்போது முதற்கண் இவ்வளவு பொறுப்பாக வந்து இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து இப்பேரறிஞர்களின் வாழ்நாள் சாதனைகளை மதித்து கேட்டு உணர்ந்து இருக்கின்ற உங்களுக்கு எனது நன்றியை, இலக்கிய தோட்டத்தின் சார்பான நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இங்கே அறிவிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற தாரா கணேசன் அவர்களுக்கு இலக்கிய தோட்டத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர் செல்வா கணேசன் அவர்கள் ஆரம்பத்தை குறிப்பிட்டது போல அங்கு இருந்து கொண்டு இங்கே இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு உதவி செய்த விஜயகுமாரன் இருக்கின்றேன். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே இலக்கிய கூட்டத்தின் சார்பிலே பாராட்டு பெறுகின்றவர்கள், இலக்கிய கூட்டத்துடைய விருது பெறுகின்றவர்கள் இருவர். ஆனால் அந்த விருது பெறுகின்றதற்கு வந்திருக்கின்ற அவர்களை பாராட்டி பேச அழைக்கப்பட்டவர்கள், சிறப்புரை வழங்க அழைக்கப்பட்டவர்கள் ஆகிய அனைவரும் மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள். தரமான முறையிலே எதை மேடையிலே கூற வேண்டும், எப்படி கூற வேண்டும்,
எவ்வளவு சுருக்கமாக கூற வேண்டும் என்பதை தெரிந்து தெளிந்து இங்கே எடுத்துரைத்திருக்கின்றார்கள். முதலில் எங்களுக்கு இந்த வரவேற்புரையை பேராசிரியர் செல்வாக்கநாயகம் அவர்கள் ஆற்றினார்கள். இதனுடைய கடந்த 10 ஆண்டு செயல்பாடுகள் எவ்வாறு அமைந்தன, இந்த ஆண்டுக்கு செயற்பாடு